أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله. الصلاة والسلام على رسول الله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقه قولي يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي زدني علما نافعا ورزقا طيبا وأملا صالحا. اللهم إني عبدك وابن عبدك وابن أمتك ناصيتي بيدك ماض في حكمك عدل في قضاؤك أسألك بكل اسم هو لك سميت به نفسك أو أنزلته في كتابك أو علمته أحدا من خلقك أو استأثرت به في علم الغيب عندك أن تجعل القرآن ربيع قلبي ونور صدري وجلاء حزني وذهاب همي. யா அல்லாஹ், குர்ஆனை எங்கள் உள்ளத்தின் வசந்தமாக ஆக்குவாயாக, எங்கள் நெஞ்சத்தின் ஒளியாக்குவாயாக, எங்களது துயரத்தை நீக்கக்கூடியதாகவும் எங்களது கவலையை மறைக்கக்கூடியதாகவும் ஆக்குவாயாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். நம்ம தொடர்ந்து குர்ஆனுடைய ஒவ்வொரு வசனங்களையும் நம்ம ஆய்வு செஞ்சுட்டு வர்றோம். அதுல நம்ம பார்த்து வர்ற ஆயா யாருக்காச்சும் நினப்பு இருக்கா? நம்ம எந்த ஆயத்தை பார்த்து வர்றோம்னு? அன்பியானா நபிமார்கள்னு அர்த்தம். அந்த சூறால 30வது வசனத்தை நம்ம பார்த்து வர்றோம், அப்படிதானே? அல்ஹம்துலில்லாஹ். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أولم ير الذين كفروا أن السماوات والأرض كانتا رتقا ففتقناهما وجعلنا من الماء كل شيء حي أفلا يؤمنون. இதோட மீனிங், நபியின் கூற்றை நிராகரித்தவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? வானங்கள் பூமி அனைத்தும் ஒன்றோடு ஒன்று சேர்ந்திருந்தன. பிறகு அவற்றை நாம் தனித்தனியாக பிளந்தோம். ஒவ்வொரு உயிரினத்தையும் தண்ணீரிலிருந்து நாம் படைத்தோம். நமது இந்த படைப்பு திறனை அவர்கள் ஏற்க மாட்டார்களா? இப்படிங்கிற இந்த வசனத்துல நம்ம போன வாரம் பார்த்தது அந்த வானங்கள் பூமி எப்படி சேர்ந்திருந்துச்சு, எப்படி இந்த யூனிவர்ஸ் உருவாச்சு, பிரபஞ்சம் உருவாச்சு அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். யாராவது ஒரு ஆள் சொல்றீங்களா எப்படி உருவாச்சுன்னு சுருக்கமா? பிரபஞ்சம் எப்படி உருவாச்சு? உங்களுடைய புரிதல் என்னவா இருந்துச்சு? சொல்லுங்க. ஒரு வெடிப்பு ஏற்பட்டு பிரபஞ்சம் நமக்கு பூமி தனியா வானம் தனியா உருவாச்சு அப்படிங்கிறது. ஓகே, வெரி குட். நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன, உங்களுக்கு என்ன நினைப்பு இருக்கு? அதாவது நமது பிரபஞ்சம் என்னாச்சுன்னா முதல்ல ஒரு நெபுலாவாகத்தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டு பிக் பேங் தியரின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஒரு பெரு வெடிப்பு ஏற்பட்டு அது ஒரு பால் ரீதியாக நட்சத்திரங்களா, சூரியனா, சந்திரனா, இந்த பூமியா, இந்த உலகத்துல அது உருவாகுச்சு. அதைத்தான் நாம பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ நம்ம பிரபஞ்சத்தை பத்தி பார்த்தோம். ஸோ பிரபஞ்சம் உருவானது நம்மளுக்கு சயின்டிஃபிக்கா தெரிஞ்ச வரைக்கும் ஒரு புள்ளியில இருந்து உருவானதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். பிரபஞ்சங்கிறது என்னன்னு பார்த்தோம். பிரபஞ்சம்னா நம்ம இருக்கிற எல்லா இடமும், எல்லா பொருளும், ஆற்றல்கள் எல்லாத்தையும் உள்ளடக்கியது. பூமி சந்திரனும் அதுல ஒரே ஒரு பகுதி அப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம மற்ற நிறைய கிரகங்களும் நிலவுகளும் பிரபஞ்சத்துல உள்ளடங்கும் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். நம்ம வாழ்ற அந்த விண்மீன் மண்டலத்துக்கு பேர் பால்வெளி விண்மீன் மண்டலம். அதுல பில்லியன் கணக்குல நட்சத்திரங்கள் இருக்குது இப்படிங்கிறத பத்தி பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம இதை கண்டுபிடிச்ச அந்த வானவியலாளரை பத்தி பார்த்தோம். 1927ல ஜார்ஜ் லெமட்ரேங்கிறவர் முதல்ல இதை பத்தி சிந்திச்சு அவர் ஒரு புள்ளியில தான் இந்த பிரபஞ்சம் தொடங்கி இருக்கும் அப்படின்னும், அது விரிவடைஞ்சிட்டே போகுது அப்படின்னும், அது தொடர்ந்து விரிவடைஞ்சிட்டே இருக்கும் அப்படிங்கிறத பத்தியும் அவர் சொல்லியிருந்தார். இது இல்லாம எட்வின் ஹபிள் அப்படிங்கிற அடுத்த வானவியலாளர் அவர் சொன்ன அந்த கூற்றை கன்ஃபார்ம் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம தூரமா இருக்கிற விண்மீன் திரள்கள் ரொம்ப வேகமா நகர்ந்துகிட்டு இருக்கும் அப்படின்னும், லெமட்ரே நினைச்சது மாதிரி பிரபஞ்சம் விரிவடைஞ்சிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒண்ணு விரிவடைஞ்சிட்டே போகுது அப்படின்னா அது ஒரு பாயிண்ட்ல இருந்து தான் ஆரம்பிச்சிருக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் சொன்னாருன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அதோடைய ஆரம்பம் எப்படி இருந்துச்சு
பிரபஞ்சத்துடைய ஆரம்பம்னா ஒரு சிறிய ஒரு சூடான ஆரம்பமா இருந்துச்சு அப்படின்னும், பிரபஞ்சம் தொடங்கிய போது ஒளி மற்றும் ஆற்றல் அந்த கலந்த சூடான அந்த விஷயங்கள்லாம் சேர்ந்து ஒரு சிறிய துகளாகி, அதுக்கப்புறம் நம்ம பார்க்கறது மாரி அது வெடிச்சு எல்லா பக்கமும் அது விரிவடைஞ்சிருச்சு அப்படின்னும், அதுக்கப்புறம் அந்த விரிவடைஞ்ச துகள் எல்லாம் ஒண்ணா தொகுக்கப்பட்டு அணுக்களாச்சு, அணுக்கள் அதுக்கப்புறம் நட்சத்திரங்களாச்சு, நட்சத்திரங்கள் எல்லாம் சேர்ந்து விண்மீன்களை உருவாக்குச்சு. இப்படி பல அணுக்கள் இதே மாரி நெறைய தொடர்ந்து உருவாக பல விண்மீன்கள், பல நட்சத்திரங்கள் இப்படி தொடர்ந்து உருவானது தான் நம்ம வாழ்ற இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதையும் பார்த்தோம். வேற என்ன இதுல நம்ம பார்த்தோம்? எவ்வளோ பூமி வந்து பிரபஞ்சம் வந்து பழமையானது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். பிரபஞ்சம் வந்து 13.8 பில்லியன் ஆண்டுகள் பழமையானது. இந்த அ ஃபுல் ப்ராசஸ் பிகினிங்ல இருந்து அந்த ஒரு புள்ளியிலிருந்து இவ்வளோ ஒரு பெரிய பிரபஞ்சமா ஆன இந்த ஒரு விஷயத்து நடக்கிறத வந்து பெருவெடிப்பு, பிக் பேங் தியரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இத பத்தி தான் நம்ம பார்த்திருந்தோம். இது வந்து அந்த நம்ம படிச்ச அந்த ஆயத்துக்கான விளக்கமா தான் பார்த்தோம் இந்த விஷயங்கள் எல்லாமே. இது கொஞ்சம் சயின்ஸ் ரிலேட்டட், ஜியோகிராஃபி ரிலேட்டட் அப்படியான ஒரு விஷயங்கள் தான். ஆனா வந்து இது அல்லாஹ் வந்து வானம், பூமி அதெல்லாம் நம்ம ஒண்ணோட ஒண்ணு சேர்ந்து இருந்துச்சு ஒரு டைம்ல. அத நம்ம தான் பிளந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கான அந்த விளக்கம் தான் இது. இந்த நட்சத்திரங்கள், கோள்கள், விண்மீன்கள், விண்கற்கள், அதாவது சோலார் சிஸ்டம், சூரியன், இது அனைத்துமே வானத்துல இருக்கிற அந்த அனைத்துமே எப்படி சுழலுது அப்படிங்கிறத வந்து 17ஆம் நூற்றாண்டுகள்ல தான் வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. ஆனா 1400 வருடத்துக்கு முன்னாடியே நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளோட திருமறை குர்ஆன்ல வந்து ஒரு வசனத்தை இறக்கி, நீங்கள் பார்க்கும் வகையிலான தூண்களின்றி வானங்களை அல்லாஹ் உயர்த்தியுள்ளான். இல்ல அரிசின் மீது அமர்ந்தான். சூரியனையும் சந்திரனையும் வசப்படுத்தியுள்ளான். ஒவ்வொன்றும் குறிப்பிட்ட தவணை வரை ஓடுகின்றன. அவன் காரியங்களையும் நிர்வகிக்கின்றான். உங்கள் இறைவனின் சந்திப்பை நீங்கள் உறுதி கொள்வதற்காக சான்றுகளை விவரிக்கின்றான். இந்த இது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமா இருந்துச்சு. கண்டிப்பா. இது மட்டும் இல்ல, இன்னும் இது மாதிரி நிறைய வசனங்கள் இருக்கு. வானம் பூமியை பத்தி சொல்லக்கூடிய இடத்துல எல்லாம் புது புதுமையான செய்திகள் இருக்குது. அதத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆய்வு பண்ண மாட்டீங்களா? சிந்திக்க மாட்டீங்களா? சீர்தூக்கி பார்க்க மாட்டீங்களா? நபியோட கூற்று நிராகரிக்கக்கூடிய மக்களே, பாருங்க, இந்த உலகத்தை பாருங்க. அது எப்படி இருந்துச்சு, அதை எப்படி படைச்சேன், அதை எப்படி கொண்டு வந்தேன், அதுல உங்களை நான் எங்க வச்சிருக்கேன். நீங்க ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு துளி விந்துல இருந்து வந்த நீங்க இவ்வளவு பேசுறீங்கன்னா, இவ்வளவு அண்ட சராசரங்களை இந்த பிரபஞ்சத்தை படைச்ச நான் எவ்வளவு பெரிய ஆற்றல் உள்ளவனா இருப்பேன். என்னுடைய சந்திப்பைய மறுக்கிறீங்க, ஏத்துக்க மாட்டீங்க அப்படிங்கிறதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்ப இதெல்லாம் நம்ம பார்க்கும்போதுதான் சுப்ஹானல்லாஹ் நம்ம மாற்று மத அன்பர்களுக்கு நமக்கு சொல்ல முடியும். அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? 2வது நம்மளோட ஈமானும் அதிகரிக்கும். ஓகே ஹைர். இப்ப நம்ம இந்த வசனத்துக்குரிய அந்த இதுல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஹோம்வொர்க் யாரும் பண்ணீங்களா? ஹோம்வொர்க் ஒண்ணு நான் கொடுத்திருந்தேனே. விண்மீன் மண்டலம் என்றால் என்ன? அதுதான் வந்து நான் கொஸ்டினா கொடுத்திருந்தது. எங்க சொல்லுங்க பாக்கலாம். விண்மீன் மண்டலங்கிறது வந்து ஒரு ஈர்ப்பு விசையால் ஒன்றாக பிணைக்கப்பட்டு இருக்கும் நட்சத்திரங்களோட தொகுப்பாகும். வான்வெளியில வந்து விண்மீன் திரள் மண்டங்கள் சிதறியும் அது ஒரு குழுவாவும் காணப்படும். இந்த பெரு வெடிப்பு நிகழ்வுக்கு பிறகு, இந்த பிக் பேங் தியரிக்கு பிறகு ஒரு சுமார் 5 பில்லியன் வருடங்களுக்கு பின்னாலதான் இந்த நம்மளோட மில்கி வே கேலக்சி உருவானுச்சு. நமது சூரிய குடும்பம் பால்வெளி விண்மீன் திரள் மண்டலத்துலதான் காணப்படுகிறது. இத வந்துட்டு இந்த ஆண்ட்ரோமேடா விண்மீன் திரள் மண்டலம் மற்றும் மெகல்லனிக் கிளவுட்ஸ் அப்படிங்கிற அந்த விண்மீன் திரள் மண்டலம் ஆகிய ரெண்டும் நம்மளோட பூமிக்கு அருகில காணப்படுற ஒரு திரள் மண்டலங்கள் ஆகும். விண்மீன் திரள் மண்டலங்கள் ஆகும். சரி, நீங்க என்ன பாத்தீங்க? அதுதான் அந்த விண்மீன்ல என்னான்னு கேட்டுருந்துச்சா? அதான் விண்மீன் தான் நட்சத்திரம் அப்படின்ட்டு. அது எனக்கு வேற ஆச்சரியமா இருந்துச்சு. விண்மீன் தான் நட்சத்திரம் தான் விண்மீன் தான் அப்படின்னுங்கிற மாதிரி. அடுத்தது அது வெண்மீனில் உள்ளதான் வானத்தில் உள்ளதான் மிளிரும் நிறுத்து ராவெல்லாம் ஜொலிக்கிறதான் அது விண்மீன் அது அப்படிங்கிற மாதிரி அதை பார்த்த மாதிரி. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு அது.
சரி மாஷா அல்லாஹ், சரி மாஷா சரி. அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். தேடுறது மூலமா என்ன ஒரு மெயினானா, நம்ம வந்து குரான வந்து நம்ம அல்ஹம்துலில்லாஹ் முஸ்லிமா பிறந்துட்டோம். அல்லாஹ்வுடைய வார்த்தைகளுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும் அப்படிங்கிறதோட இல்லாம, புரிஞ்சு, உணர்ந்து அல்லாஹ் உண்மையான அல்லாஹ் தான் ரப்பு, அவன் தான் இறைவன் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு நம்மளுடைய ஈமான உறுதிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா தான் நம்ம இந்த கிளாஸ வச்சிருக்கோம். குரான ஆய்வு செய்ய செய்ய நம்ம ரப்புகோட இன்னும் க்ளோஸ் ஆகிக்கிட்டே வருவோம் இன்ஷா அல்லாஹ். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல அவங்களுடைய மனைவிமார்கள் உம்மஹாத்துல் மோமினின் சஹாபிய பெண்கள் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு அறிவுல சிறந்தவர்களா, அவங்க நமக்கு மிகப்பெரிய முன்னோடியா இருக்காங்கன்னு தேடி பார்த்தா அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு மட்டும் அவங்கள்ட்ட மட்டும் எவ்வளவு டேலண்ட் தெரியுமா? அவங்க சமைக்காம, குடும்பம் பார்க்காம, சமுதாயத்துக்கும் சேவை செய்யாம இருக்கல. இன்னும் சொல்ல போனா போர்களுக்கும் போனாங்க. கணவன்மார்களோட சேர்ந்து போர்களுக்கும் போய் போர்ல காயப்பட்டவங்களுக்கு தண்ணியும், மருந்தும், அவங்களுக்கு உற்சாகமும் இப்படி எல்லாம் கொடுக்கக்கூடியவங்களா அந்த வீட்டையும் பார்த்தாங்க. மார்க்கத்தையும் எவ்வளவு ஹதீஸ்களை அறிவிச்சிருக்காங்க தெரியுமா? எவ்வளவு குர்ஆன் வசனங்களை மனப்பாடம் பண்ணி தப்சீர்களுக்கு விளக்கம் சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்ப நாம என்ன செய்யணும்? இதுக்கு கொஞ்சம் டயத்தை ஒரு 10 நிமிஷத்தை ஒரு ஹாஃப் அன் ஹவரை கொடுக்கிறது இபாதத். இது ஒவ்வொன்றுமே அப்படிலாம் சொல்லக்கூடாதும்மா. கண்டிப்பா டைம் கொடுக்கணும். இப்ப நம்ம எடுத்துட்டோம்னா, உம் சின்ன பிள்ளைங்கள வந்து நம்ம எவ்ரிடே ஸ்கூலுக்கு அனுப்புறோம். காலையில உம் 8:30லேருந்து சாயங்காலம் 3 மணி வரைக்கும் அது ஸ்கூல் போகுது. ஸ்கூல் போய் உம் இவ்வளோ விஷயங்கள் இந்த மாரி ஜியோகிராஃபி, சயின்ஸு, மேத்ஸு, இங்கிலீஷ் எல்லாம் படிக்குது. உம் இதெல்லாம் படிச்சனால தான் பிள்ளைங்களுக்கு அந்த அறிவெல்லாம் வளர்ந்து இன்னைக்கு சொல்ற விஷயங்கள அதுங்களால புரிஞ்சுக்க முடியுது. இப்ப நம்ம உம் படிச்சவங்களும் இருப்போம், படிக்காதவங்களும் இருப்போம். நம்ம புரிஞ்சுக்கறணும்னா, நம்ம சின்ன வயசுல படிக்கல. இப்ப உட்காந்து உம் படிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா ஒரு 1/2 மணி நேரம், 10 நிமிஷம் நான் வந்து கட்டாய கடமையா எனக்கு ஆக்கிக்கிறணும் படிக்கிறத. அப்படிங்கிறத நம்ம உம் வாழ்க்கையில கொண்டு வரணும் தினமும். வாரத்துல ஒரு நாள் நம்ம இந்த கிளாஸுக்கு வர்றோம், படிக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். ஆனாலும் இதுல சொல்ற விஷயங்களையுமே புரிஞ்சுக்கணும்னா, நம்மளுடைய ஓன் தேடல் ஓன் இருக்கணும் நம்மளுக்கு. அப்படி அல்ஹம்துலில்லாஹ் இருந்தா தான் அல்ஹம்துலில்லாஹ். நல்லது இன்ஷா அல்லாஹ். இன்னொரு விஷயம் 17th செஞ்சுரியில தான் வந்து நம்மளுக்கு ம், இந்த நம்ம பிரபஞ்சத்த பத்திய புரிதல்கள்லாம் வர ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்றோம். ஆனா நம்மளுக்கு பார்த்தா இப்ப ஜார்ஜ் லெமெட்ரே, அந்த ஹபல் கண்டுபிடிச்சவர் அவங்களெல்லாம் விட நம்ம சஹாபாக்கள் இத பத்தி நெறைய ஆய்வு பண்ணி அவங்க நெறைய புக்ஸ் எழுதியிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு அவங்க எழுதின அந்த புக்ஸோட அந்த இன்னும் அரபிக் லாங்குவேஜ் எழுதியிருக்காங்க. நம்மளுக்கு அரபிக் தெரியல. அதுக்குரிய அந்த சரி. அந்த புக்ஸோடைய அந்த நம்மளுக்கு சோர்ஸ் ஒண்ணும் கிடைக்கலங்கிறனால நெறைய அழிக்கப்பட்டுருச்சுங்கிறனாலயும், சொல்லப்போனா இந்த வாழ்னவியலாளர்களுக்கு முன்னாடிலாம் சஹாபாக்கள் தான் நெறைய விஷயங்கள கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் வந்து மறைக்கப்பட்டுருச்சு, அழிக்கப்பட்டுருச்சு. பிளஸ் நம்மளும் அதுல பெருசா தேடல் இல்ல. ம், ம். கண்டிப்பா. அப்படிங்கிறனாலயும் இப்ப நம்ம வந்து ஜார்ஜையும், இவர் எட்வினையும் சொல்லி நம்ம பேச வேண்டியதா இருக்குது. சுப்ஹானல்லாஹ். ஆனா உண்மையிலேயே சஹாபாக்கள் தான் இதுல வந்து அ மிகப்பெரும் தேர்ச்சி முதன்மையானவங்க. பெற்றிருக்காங்க. கண்டிப்பா. கண்டிப்பா. ஆயிஷா ரலியல்லாஹு இத பத்தி வானவியல பத்தி ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க. அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அது கண்டிப்பா உண்மை. மா இது மட்டும் இல்ல. அல்லாஹ்வுடைய அத்தாட்சின்னு சொல்லி பார்க்கக்கூடிய ஒவ்வொன்னுக்கும் நம்ம முக்கியத்துவம் குடுக்கணும். நம்ம சும்மா ஒரு 4, 5 படிப்ப எடுத்துக்கிட்டு, அதுக்கு மட்டும் ஃபோக்கஸ் குடுத்துக்கிட்டு இருக்கோம். இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்த உடனே அனுப்புன முதல் வகையே படிங்க, எழுதுங்க. அல்லாஹ்வுடைய பேர சொல்லி படிங்க. அல்லாஹ்வுடைய பேர சொல்லி எழுதுங்க. அவன் எப்படி படைச்சான் தெரியுமான்னு படைப்பாற்றல அல்லாஹ் தஆலா சிந்திக்க சொல்றான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். கண்டிப்பா. ஓகேடா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுமே அப்படித்தானே சொல்லியிருக்காங்க. அதாவது இல்ம தேடுறதுங்கிறது ஒவ்வொரு ஓ முஸ்லிமின் மீதும் கடமையா இருக்குது அப்படின்னு சொல்லி தானே சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா. நம்ம கண்டிப்பா நமக்கு இல்ம தேடணும். அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். புரியாட்டி புரிஞ்சுக்கறணும். நெறைய விஷயங்கள் நம்மளுக்கு இந்த உலகத்துல புரியல தான். ஆனா உலக ஆதாயம் கிடைக்குதுன்னு அத புரிஞ்சுக்கிறதுக்கு எவ்வளோ ட்ரை பண்றோம். யார்ட்டயோ போய் கேட்கிறோம் தானே. அது மாதிரி கண்டிப்பா. நம்ம ரப்போடயே கனெக்ட் ஆகணும் அப்படிங்கும்போது, அதுக்கும் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் நம்மளுக்கு எல்லாருக்கும் லேசாக்கி கொடுக்கட்டும். இந்த மார்க்க கல்வியை தேடுறது ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கட்டாய கடமைன்னு சொன்ன ஹதீஸ். மாஷா அல்லாஹ். இப்ப விண்மீன் மண்டலம் என்றால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாரும் சொன்ன விளக்கங்களுமே ரொம்ப அழகா இருந்துச்சு. நான் பார்த்தது என்னன்னா, ஒரு விண்மீன் மண்டலம் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு விண்மீன் மண்டலங்கிறது வாயு, தூசி மற்றும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் மற்றும் அவற்றின் சூரிய மண்டலங்களின் மிகப்பெரிய தொகுப்பாகும். ஒரு விண்மீன் மண்டலத்த பத்தி நம்ம யோசிக்கணும் அப்படின்னா, அதுல வாயு இருக்கும், அதுல தூசி இருக்கும், அதுல பில்லியன் கணக்கான நட்சத்திரம் இருக்கும். பில்லியன்னா எவ்வளோ? யாராச்சும் ஒரு ஆள் சொல்லுங்களேன். நம்ம பில்லியன்னா நெறைய அப்படின்னு நினைப்போம்ல. பில்லியன்னா எவ்வளோதான்? 1000 மில்லியன் ஒரு பில்லியன். அப்ப மில்லியன்னா எவ்வளோ? அடுத்த மில்லியன்னா கொஸ்டின். 10 லட்சம் ஒரு மில்லியன்.
1 மில்லியன்ங்கிறது 10 லட்சம் ஒரு ஆள் சொல்றீங்க. இப்ப வேற 10 வேற லட்சம் எதுவும்? அப்ப நான் 10 லட்சம் வச்சிருந்தா நான் மில்லியனரா? ஆமா. ஓகே. அப்போ பில்லியனர்னா யாரு? 1 பில்லியன்னா எவ்வளோ? 1000 மில்லியனர் 1 பில்லியனர். சரி, 100 கோடினா தான் பில்லியன். அடுத்து வேற யாருக்கு மில்லியன் பில்லியன். பில்லியன் பத்தி? 1 மில்லியன் 10 லட்சம், ஓகே 10 மில்லியன் 1 கோடி, 100 ஓகே மில்லியன் 10 கோடி, அப்புறம் ஓகே 1 பில்லியன் வந்து 1000 மில்லியன். சோ 1 ஓகே பில்லியன் வந்து 100 கோடி. 100 கோடி. வெரி குட், மாஷா அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லா ஹைர். ரொம்ப தெளிவா சொன்னீங்க. சோ அப்ப 1 பில்லியன் அப்படின்னா 100 கோடி. அப்ப இந்த இடத்துல நம்ம விண்மீன் மண்டலத்துல வந்து வாயு இருக்கு, தூசி இருக்கு, பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பில்லியன்னா எவ்வளோ? 100 கோடி நட்சத்திரங்கள் இருக்குது ஒரு விண்மீன் மண்டலத்தை பத்தி மட்டும்தான் நம்ம இங்க பேசுறோம். ஒரு விண்மீன் மண்டலத்துல வாயு, தூசி, பில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள். அது இல்லாம அந்தந்த நட்சத்திரங்களுக்கு மாதிரியான சூரிய மண்டலம். இப்ப சூரியன் நம்ம சொல்றதுனால நம்மளுடைய சூரிய மண்டலத்துல இருக்கு. சூரியன் வந்து ஒரு நட்சத்திரம். அது அப்படிதான் வந்து அந்த ஸ்பேஸோட அந்த லாங்குவேஜ்ல பேசும்போது சூரியன் ஒரு நட்சத்திரம். அந்த சூரியனுக்கு நம்மளுக்கு சூரிய குடும்பம் இருக்குதுல்ல, அது மாதிரி இந்த பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களுக்கும் அதற்கு ஒரு சூரிய மண்டலம் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்த தொகுப்பு தான் ஒரு விண்மீன் மண்டலம். இதெல்லாம் எப்படி ஒண்ணா இணைக்கப்படுது அப்படின்னா ஈர்ப்பு விசையால். ஈர்ப்பு விசைனா கிராவிட்டி, அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ்னால அது எல்லாம் சேர்ந்து இந்த பிக்சர்ல தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி இது ஒரு விண்மீன் மண்டலமா இருக்குது எப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு விண்மீன் மண்டலம் எப்படி உருவாகுது அப்படிங்கறதோடைய ஒரு பின்னணிய விளக்கம் தான் இது. ஓகே, அடுத்தது தொடர்ந்து பார்ப்போம். இப்ப தொடர்ந்து இந்த விண்மீன் மண்டலத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இதுல வந்து மிகப்பெரிய விண்மீன் மண்டலம் இருக்குதானே, இருக்கிறதுலயே பெரிய விண்மீன் மண்டலம். அதுல வந்து ட்ரில்லியன் கணக்கான நட்சத்திரங்கள் இருக்குமா. ஆஹா, பில்லியன் முடிச்சு ட்ரில்லியனுக்கு வந்துட்டோமா. இப்ப ட்ரில்லியன்னா என்ன? மில்லியன்னா 10 லட்சம், 1 பில்லியன்னா 100 கோடி, ட்ரில்லியன்னா நானே சொல்லிடவா? ஓகே, 1 ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி. ஓகே, சோ 1 ட்ரில்லியன்னா 1 லட்சம் கோடி. சோ மிகப்பெரிய விண்மீன் மண்டலத்துல இருக்கிற இது வந்து 1 லட்சம் கோடி நட்சத்திரங்கள் இருக்குமா. மற்றும் 1 மில்லியனுக்கும் அதிகமான ஒளியாண்டுகள் அகலத்தை கொண்டிருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு பிக்சரா நீங்க இமேஜின் பண்றதுக்காக ஒரு விஷயம் தான். அதாவது ஒரு பெரிய விண்மீன் மண்டலம் எவ்வளவு பெருசா இருக்கும் அப்படின்னா, அந்த விண்மீன் மண்டலத்துல 1 லட்சம் கோடி நட்சத்திரம் இருந்தா எவ்வளவு பெருசா இருக்கும். அதோடைய அகலம் எப்படி இருக்கும்னா, நீங்க ஒரு பக்கத்துல இருந்து அதோட இந்த பக்கத்துக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொன்னா, அதை நீங்க கடந்து வர்றதுக்கு எத்தனை ஒளியாண்டுகள் ஆகுது? 1 மில்லியனுக்கும் அதிகமான ஒளியாண்டுகள் அகலத்தை கொண்டதாம். நம்ம 1 மில்லியன் என்னன்னு பார்த்தோம்? 10 லட்சம். அப்ப 10 லட்சம் ஒளியாண்டுகள் அகலம் உள்ளதாம் அது. இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து இப்ப நம்ம ஒளியாண்டுனா பாப்போம். என்னங்கறத பத்தி பார்ப்போம். இல்லடா, இப்ப ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பாத்துக்கிறோம். நம்ம வீடு கட்டுறோம்ல, அதுல என்ன சொல்லுவோம்? மாஸ்டர் ரூம், ஹாலு, கிச்சனு, அப்படி நம்ம ஒவ்வொன்றுக்கு எவ்வளவு போட்டிருப்போம்? 10க்கு 10, 10க்கு 15, இப்படிலாம் அதோடைய அகலம் இருக்குது இல்ல. அகலம், நீளம், அப்படித்தானே நம்ம கட்டணும். அப்பதானே நமக்கு அதோட பத்தி அளவு அதை பத்தி தெரியும். ஓ, இவ்வளவு பெரிய ரூம்பா? இல்லம்மா, இது ரொம்ப குட்டி ரூம்பா இருக்கு, இன்னும் கொஞ்சம் போடலாமே அப்படின்னு. அதே மாதிரி இந்த நட்சத்திர மண்டலங்களுடைய அகல நீளம் என்ன, அது எவ்வளவு பெருசு, எவ்வளவு நீளமுள்ள இருக்கு, எவ்வளவு அகலத்துல இருக்குங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான் பாருங்க. இப்ப இதுலயே வந்து இது ஒரு பெரிய விண்மீனோடது. அதுலயே சின்னது பார்த்தோம்னா மிக சிறிய விண்மீன் மண்டலம் எப்படி இருக்கும், அல்லாஹ் எப்படி படைச்சு வச்சிருக்கான் அப்படின்னா, சில 1000 நட்சத்திரங்களை கொண்டதா இருக்கும். அது சில 100 ஒளியாண்டுகள் மட்டுமே பரவி இருக்கும். சோ அல்லாஹ் படைச்சு வச்சிருக்கிற விண்மீன் மண்டலத்துல பெருசும் இருக்கு, சின்னதும் இருக்குது. இப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயங்கள். ஓகே, அல்ஹம்துலில்லாஹ். சோ இப்ப நம்ம பார்த்தோம் தானே, ஒரு விண்மீன் மண்டலத்துல, பெரிய விண்மீன் மண்டலத்துல ஒரு பக்கத்துல இருந்து இன்னொரு பக்கத்துல வர்றதுக்கு 1 மில்லியனுக்கும் மேல ஒளி ஆண்டுகள் ஆகுது அப்படின்னு. ஒளி ஆண்டுன்னா என்ன? யாராவது சொல்லுங்களேன். ஒளி ஆண்டுன்னா உங்களுக்கு என்ன புரியுது? இப்ப நம்ம கிலோமீட்டர் கணக்கா வந்து நம்ம பூமியையோ அல்லது மேல உள்ள நட்சத்திரங்களையோ கணக்கிட முடியாது. ஒளியாண்டுகள் மூலியமா தான் நாம அதை கடக்க முடியும். சோ அப்போ ஒளி ஆண்டுன்னா வேற யாருக்கும் ஒளி ஆண்டுனா எதுவும் ஐடியா இருக்கா நான் சொல்றதுக்கு முன்னாடி? சிஸ்டர், இந்த சூரியனோட ஒளி வந்து பூமியை அடையிறது டைம் இருக்குல்ல, அத வச்சு கணக்கிடுவாங்களோ அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, பாப்போமா எப்படி எப்படி கணக்கிடுறாங்கன்னு.
பெரும்பாலான விண்வெளி பொருட்களுக்கு அவற்றின் தூரத்தை விவரிக்க நாம் ஒளியாண்டுகளை பயன்படுத்துறோம். இப்ப நம்ம சொல்றோம் தானே, உலகத்துல நம்ம யூஸ் பண்ற லாங்குவேஜ் என்னன்னா, நான் 2 மைல் நடந்தேன், 5 மைல் நடந்தேன், இதுல இருந்து அங்க போறதுக்கு இவ்வளவு தூரம் ஆச்சு அப்படின்னு சொல்றோம் தானே. நம்ம அதை மைல்ல சொல்லுவோம், கிலோமீட்டர்ல சொல்லுவோம். ஆனா வானத்துல நடக்கிற அந்த விஷயங்கள், ஸ்பேஸ்ல நடக்கிற விஷயங்களை சொல்றதுக்கு ஒளியாண்டுகளை தான் வந்து அதை யூனிட்டா யூஸ் பண்ணுவாங்க. அது விவரிக்கிறதுக்கு எவ்வளவு தூரம் ஒரு பொருள் இன்னொரு பொருள்ல இருந்து இருக்குங்கிறதுக்கு ஒளியாண்டை யூஸ் பண்றாங்க. அப்போ ஒரு ஒளியாண்டுங்கிறது பூமியில இருக்க ஒளியாண்டு இருக்கு தானே, அந்த ஒளியாண்டுடைய அளவை தான் குறிக்கும். அதாவது பூமியில ஒரு ஒளியாண்டுங்கிறது எவ்வளவு நாள்? 365 நாள், அப்படித்தானே? சோ பூமியில நம்ம அந்த வாழ்றோம்ல, அந்த ஆமா, ஆண்டுகள் அதுக்கு நம்ம எவ்வளவு நாளைக்கு 365 நாள் சேர்ந்தா தான் ஒரு வருஷம் ஒரு இல்லையா? வருஷம். அந்த ஒரு வருஷத்துல எவ்வளவு நேரம் எடுக்குதோ ஒளி கடக்க, அதை தான் ஒரு ஒளியாண்டுன்னு சொல்றோம். ஓகேவா? 365 நாள் பூமியோட ஆண்டோடைய அந்த பயணத்தை அந்த டயத்துல ஒரு ஒளி வந்து எவ்வளவு டைம் எடுத்து கிடக்குதோ அதை ஒரு ஒளியாண்டுன்னு சொல்றோம். ஒளி வந்து ரொம்ப வேகமானது. ஒளியை விட வேகமா வேற எந்த ஒரு விஷயத்தாலையுமே பயணிக்க முடியாது. நமது விண்மீன் மண்டலத்தில் 100 முதல் 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கலாம். மேலும் சுமார் அது 100,000 ஒளி ஆண்டுகள் அகலம் கொண்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். சோ அப்ப நம்ம வாழ்ற விண்மீன் மண்டலம்ங்கிறது எது? பால்வெளி விண்மீன் மண்டலம், மில்கி வே கேலக்சின்னு சொல்லுவோம் அது இங்கிலீஷ்ல. சோ அப்ப அந்த மண்டலத்துல 100ல இருந்து 400 பில்லியன் நட்சத்திரங்கள் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. 1 பில்லியன் இல்ல, 400 பில்லியன். 400 பில்லியன்னா ஒரு பில்லியன்னாலே 100 கோடின்னு சொன்னோம். 400 பில்லியன்னா சுபஹான் அல்லா, நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளவு நட்சத்திரங்கள் அதுல இருக்குது. அதை நம்ம கடந்து போறதுக்கு நம்மளுக்கு 1 மில்லியன் ஒளி ஆண்டுகளுக்கு மேல தேவைப்படுது. இப்ப ஒளியாண்டை பத்தி தான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா தெரிஞ்சுக்க போறோம். ஒரு வினாடி இருக்குதானே, ஒரு வினாடினா ஒரு செகண்ட். அது வந்து ஒளி இருக்குல்ல, ஒளி கடக்கு எவ்வளவு தூரம் கடக்கும் அப்படின்னு சொல்லி கனெக்ட் பண்ணி பார்த்தா, அந்த ஒரு வினாடி ஒரு செகண்ட்ல ஒளி வந்து 1,86,000 மைல்கள் கடந்திருக்குமா. சுப்ஹான் அல்லாஹ். ஒரே ஒரு செகண்ட். இப்ப இத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக, இப்ப நம்ம ரியாலிட்டியா நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, கார்ல பயணிக்கிறோம் அப்படின்னா, இந்த 1,86,000 மைல நம்ம கடக்கிறதுக்கு எங்கேயுமே நீங்க நிப்பாட்டாம தொடர்ந்து ஓட்டிட்டே இருந்தீங்கன்னா 4 மாசம் எடுக்குமா. சுப்ஹானல்லாஹ். ஒரு செகண்ட்ல ஒளி கடந்த அந்த தூரத்தை நம்ம கடக்கணும்னா எங்கேயுமே நிப்பாட்டாம ஓட்டுனா 4 மாசத்துல போகலாம் அப்படின்னும். இப்ப விமானத்துல போறோம் அப்படின்னா எவ்வளவு நாள் எடுக்கும்? விமானத்துல பயணிச்சா இந்த தூரத்தை நம்ம கடக்கிறதுக்கு குறைஞ்சது 2 வாரம் ஆகும். அதுவும் எங்கேயுமே நிப்பாட்டாம தொடர்ந்து நீங்க பயணிக்கணும். அப்படி பயணிச்சா மட்டும்தான் இந்த மாதிரியான தூரத்தை கடக்க முடியும். சுப்ஹானல்லாஹ். சோ இது எதுக்கு நம்ம புரிஞ்சுக்கணும்னா, அந்த ஒளி எவ்வளவு ஃபாஸ்டா டிராவல் பண்ணுது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயம். இப்ப ஒரு செகண்ட் இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணுது அப்படின்னா, அப்ப ஒரு ஒளி ஆண்டுங்கிறது எவ்வளவு இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்ப்போம். ஒரு ஒளி ஆண்டுங்கிறது சுமார் அது 6 ட்ரில்லியன் மைல கடந்திருக்குமா. அதாவது நம்பர் 6 போட்டு அதுக்கு பின்னாடி 12 பூஜ்ஜியம் போட்டா தான் 6 ட்ரில்லியன் அப்படின்னு நம்ம படிக்க முடியும். ஸோ ஒரு ஒளியாண்டுங்கிறது 6 ட்ரில்லியன் மைல்களை கடந்திருக்கும் அந்த ஒளி. அன்றாட அல்லது தற்போதைய மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அந்த தூரத்தை பயணிக்க முயற்சித்தால், இப்ப கார்ல போனோம்னா நம்ம கார்ல தொடர்ந்து போனா 10.8 மில்லியன் ஆண்டுகள் ஆகும். சுபஹானல்லாஹ். 1 மில்லியன் ஆண்டுங்கிறது 10 லட்சம் ஆண்டு. அப்ப 10 மில்லியன் ஆண்டுனா நம்மளால பயணிக்கவே முடியாது ஒரு ஒளியாண்டையே. ஒரு விமானத்துல போனா 1.2 மில்லியன் ஆண்டுகள் ஆகுமா. இதே மனிதன் உருவாக்குன ரொம்ப ஃபாஸ்டா போகக்கூடிய இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜில கண்டுபிடிச்சிருக்க ஒரு விஷயம் வந்து பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து இந்த ஒரு ஒளியாண்ட கடப்போம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணாலும் 1540 வருஷங்கள் ஆகுமா ஒரு ஒளியாண்ட கடக்கிறதுக்கு. ஆனா நம்ம விண்மீன் திரளுடைய அகலம் எவ்வளோ? 1 மில்லியன் ஒளியாண்டு. அப்ப அதை கடக்கணும்னா எவ்வளவு வருஷங்கள் ஆகும், எவ்வளவு காலங்கள் ஆகும்? நம்மளால கடக்கவே முடியாது. சுப்ஹானல்லாஹ். இப்ப ஒரு ஒளியாண்டுங்க பயணத்தை வந்து இப்ப நம்ம பூமியில இருந்து
பார்த்தோம் அப்படின்னா, இப்ப சூரியன் இருக்கு தானே, இந்த சூரியன் வந்து பூமியில இருந்து பார்த்தா 8.3 நிமிடங்கள் சூரியன் வந்து ஒளியாண்டு கடந்து தான் வருது. இப்ப நம்ம பிரசன்ட்ல பார்க்குற சூரியன் வந்து பிரசன்ட் சூரியன் இல்ல. நம்ம 8.3 ஒளி நிமிடங்கள் பாஸ்ட்ல இருக்க சூரியனை தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா நம்மளுக்கு வந்து கரண்ட்ல இருக்க சூரியன் வந்து நம்ம கண்ணை வந்து அடையிறதுக்கு 8 ஒளி நிமிடங்கள் தேவைப்படுது. ஒரு செகண்டுக்கே நம்ம பார்த்தோம் 1,86,000 மைல்கள் ஆகுதுன்னு சொல்லிட்டு. அப்ப 8 நிமிஷம் கடந்துதான் நம்மளுக்கு வருதுன்னா நம்ம பார்க்குற சூரியன் கரண்ட்ல இருக்கிற வானத்துல இருக்க சூரியன் இல்ல. புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? பழைய சூரியனை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதே மாதிரிதான் சந்திரனுக்கும். இப்ப அதே மாதிரி பார்த்தோன்னா நம்மளுடைய பூமியில இருந்து பார்க்கும்போது நம்மளுடைய அந்த மில்கி வே கேலக்சி இருக்குதானே, அந்த பால்வீதி மண்டலம், அதோட மைய பகுதிக்கு நம்ம போகணும் அப்படின்னா 26,000 ஒளி ஆண்டுகள் ஆகும். அதே மாதிரி நம்மளுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்க நட்சத்திரமான பிராக்சிமா அப்படிங்கிறதோட சென்டருக்கு போனோம்னாலும் நம்மளுக்கு 4.25 ஒளியாண்டுகள் ஆகும். இதெல்லாம் எதுக்குன்னா அதோடைய அந்த தூரத்தை நம்ம விளங்கிக்கிறதுக்காக குறிச்சிருக்க ஒரு படம் தான். அதே போல நம்ம பக்கத்துல இருக்க ரொம்ப நெருக்கமா இருக்க விண்மீன் அதுக்கு போனோம்னா 2.5 மில்லியன் ஒளியாண்டுகள் ஆகுமா. ஸோ நம்ம வாழ்ற அந்த பூமி இல்லாம வானத்துல அல்லாஹ் ஒரு எவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை வச்சிருக்கான். அது எவ்வளவு பறந்து விரிஞ்சு இருக்குது. அல்லாஹ்வுடைய வல்லமை எவ்வளவு மகா பெரியது. அவன் எவ்வளவு விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணி ஆட்சி செஞ்சுட்டு இருக்கான் அப்படிங்கறத அவனுடைய அந்த சக்தியை நம்ம உணர்ந்து கொள்றதுக்கு இது ஒரு பெரிய ஒரு நம்மளுக்கு சிந்தனை தூண்டக்கூடிய விஷயமா தான் இதை நான் பாக்குறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுதா இந்த விஷயங்கள்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணுக்கு மேல இருக்க இந்த வானத்தை நீங்க அண்ணாந்து பாருங்க. சூரா முல்க்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுறான், வானத்துக்கு மேல அண்ணாந்து பாருங்க. அதுல ஏதாச்சும் வெடிப்பு இருக்கா, அதுல கோடு இருக்கா, அதுல குறை இருக்கா, அதை ஆய்வு பண்ணி பாருங்களேன். நீங்க ஆய்வு பண்ணி பாத்தீங்கன்னா இழிவடைஞ்ச நிலையில உங்க பார்வைதான் கீழே வரும். ஐயோ உன்னத்தையுமே காணாமே, இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குதேன்னு சொல்லித்தான் நினைப்பீங்களே தவிர அதுல எந்த ஒரு குறையும் காண மாட்டீங்கன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் முல்க்ல சொல்லி காட்டுறத நம்ம பாக்குறோம். அது மட்டும் இல்ல, இவ்வளவு பெரிய விஷயம் அது பாருங்களேன். ஒரு செகண்ட கடக்குறதுக்கே 12 நாள் பிளைட்ல நான் ஸ்டாப் டிராவல் பண்ணணும்னு சொன்னா சாத்தியமா? மனுஷனால முடியுமா? அப்ப இவ்வளவு பெரிய பிரம்மாண்டத்தை படைச்சிருக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் நம்முடைய ரப்பு, நம்முடைய இறைவன், நம்மளை ஆட்சி செய்யக்கூடியவன், நம்மளை படைத்தவன். அப்ப ஏன் அவனால நமக்கு இவ்வளவு பெரிய தரஜாக்களை எல்லாம் சொர்க்கத்துல கொடுக்க முடியாது? கண்டிப்பா கொடுக்க முடியும். இந்த ரப்பையா நீங்க நிராகரிக்கிறீங்க? இந்த ரப்பையா சந்திக்கிறத பொய்ன்னு சொல்றீங்க? அல்லாஹ் இவ்வளவையும் இதெல்லாம் கொஞ்சம் தான், இன்னும் நிறைய இருக்குது. இது சம்பந்தமா போய் பார்த்தோம்னா பாருங்க, நம்ம சூரிய குடும்பம் அது என்னன்னா அதுக்குள்ள இப்ப பாத்தீங்கன்னா கோள்கள் முதல்ல 4ண்டாங்க, 5ண்டாங்க, 6ண்டாங்க, 7ண்டாங்க, இப்ப 10 வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோங்கிறாங்க. அப்ப அந்த சூரிய குடும்பத்துக்கும் நட்சத்திரம்னு பேர் வச்சிருக்காங்க. அதாவது வந்து பால்வெளி அந்த அந்த இதுக்கு நம்ம பாக்குறோம். ஆனா ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு நட்சத்திர குடும்பமும் ஒரு சூரிய குடும்பத்தை வச்சிருக்கான், ஒரு அதுக்கு மாதிரி இது மாதிரி நிறைய வச்சிருக்கான். இது மில்லியன் இல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றது மில்லியன் கணக்கு இல்ல, பில்லியன் கணக்கு இல்ல, ட்ரில்லியன் கணக்குல இருக்குங்கிறான். சுப்ஹானல்லாஹ். பாருங்க, நம்பர்ஸ்னாவே நம்ம கத்துக்கிறதுக்கு பெரிய விஷயமா இருக்குது. இதையெல்லாம் நமக்கு நினைவூட்டுறதுக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நீங்க நினைச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்த நம்ரூத் அந்த சமுதாயம் நெருப்புல தூக்கி வீசினாங்க இல்லையா? அந்த நெருப்புல தூக்கி வீசும் போது மலக்குகள் ஒவ்வொருத்தரும் வந்து கேக்குறாங்க, உங்களுக்கு நாங்க உதவி செய்வா உதவி செய்வா உதவி செய்வான்னு சொல்லிட்டு. இல்ல, ஹஸ்புனல்லாஹு நிஅமல் வக்கீல், நான் அல்லாஹ்வே வழியா என்னுடைய வக்கீலா எடுத்துக்கிட்டேன், எனக்கு யாரும் தேவையில்லாம்பாங்க. அப்போ அந்த ஒரு கருவி பிஞ்சனிக் அப்படிங்கக்கூடிய ஒரு கருவி, அந்த கருவியில வச்சுதான் அந்த இதுல தூக்கி வீசுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு பக்கத்துல போக முடியாது. நெருப்பு அவ்வளவு பயங்கரமான நெருப்பு குண்டோம் அது. அப்போ அந்த கருவியில வச்சு தூக்கி அந்த நெருப்புக்குள்ள போடுறதுக்குள்ளாட்டியும் அது எவ்வளவு நேரம் ஆயிருக்கும்? 1 நிமிஷம் 2 நிமிஷம். அதுக்குள்ள மேல இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவியை இந்த துனியாவுக்கு அனுப்புனா அப்படின்னு சொன்னா இந்த ஒளி ஆண்டுல கணக்கு பண்ணி பார்ப்போம்.
இதே மாதிரி தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்த அவங்களுடைய பிரதர் எல்லாம் கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க. அந்த போகக்கூடிய நேரம் எவ்வளவு நேரம், மேல இருந்து உள்ளுக்குள்ள விழுகக்கூடிய அந்த நேரம், அந்த செகண்ட்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய உதவிய அனுப்புவான். நமக்கு இந்த ஒளி ஆண்டுகளை நமக்கு புரிஞ்சுக்கிறதுக்கான விஷயங்கள். அது மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உஹது போர்ல அவங்களுடைய பல் உடைக்கப்பட்டு அவங்களுடைய ரத்தம் உடைஞ்சா அந்த படக்குன்னு ப்ளீட் ஆகுற ரத்தம் எவ்வளவு நேரம் ஆகும் பூமியில விழுகிறதுக்கு? அந்த செகண்டுக்குள்ள அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த ரத்தம் பூமியில விழுகாத அளவுக்கு மாணவர்கள் அனுப்பி அதை பாதுகாப்பான். அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் எவ்வளவு பெரிய நிகரற்ற வல்லவனா இருக்கிறான். அந்த ரப்புடைய ஆற்றலை நம்ம இதெல்லாம் பார்க்கும்போது புரிஞ்சுக்கிறோமா இல்லையா, உணர்றோமா இல்லையா? இவ்வளவு நாளும் இத படிச்சவங்க மட்டும்தான் உணர்வாங்க. ஆனா குர்ஆனோடு கம்பேர் பண்ணல. குர்ஆனோட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க பாருங்க, இந்த வசனத்தை பாருங்க, எப்படி இந்த துனியா உருவாக்கப்பட்டுச்சு, இந்த பிரபஞ்சம் உருவாக்கப்பட்டுச்சு, நீங்க அதுல எங்க இருக்கீங்க இப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் அல்லாஹ் தஆலா, அதனாலதான் நீங்க ஆய்வு பண்ண மாட்டீங்களா? நீங்க அறிவுடையவர்களா இருந்தா ஆய்வு செய்வீங்க, என்னுடைய வல்லமையை புரிஞ்சுக்கிருவீங்க, நன்றி உள்ளவர்களா இருப்பீங்கிறத அல்லாஹ் சொல்லிக்கிட்டே வர்றான். மலக்குகளை வந்து அல்லாஹ் ஒளியால படைச்சிருக்கேன்னு சொல்றான். மலக்குகள் எக்கச்சக்கமா எண்ணில் அடங்காத பெரிய ஒரு கூட்டம். எந்த அளவுக்கு சொல்றாங்கன்னா வந்து வானத்துல வந்து பைத்துல் மஅமூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்க தொழுகை இடம் பள்ளி இருக்கு. இருக்குது. அதுல வந்து வழக்குகள் தொழுவாங்களாம். அதுல ஒரே நேரத்துல 70,000 மலக்குகள் ஒரு நாளைக்கு தொழுக முடியும். ஆனா அந்த ஒரு டைம் அதுல தொழுத ஏஞ்சல்ஸ் திரும்ப அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காதாம். அவங்களால ஒரு தடவை தான் தொழுக முடியுமா. அப்ப எவ்வளவு மலக்குகள் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம சில இன்னொரு ஹதீஸ்ல சொல்றாங்க 4 ஃபிங்கர் இருக்குல்ல, அந்த 4 ஃபிங்கர் அளவுக்கு இடம் கூட இருக்காது மலக்குகள் இல்லாம. 4 விரல நம்ம வச்சா வந்து எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கோ, அவ்வளோ எல்லா இடத்துலயும் இந்த வானத்துல மலக்குகள் நிரம்பி இருப்பாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய படைப்புல வானவர்கள் எவ்வளவு கூட்டமா அல்லாஹ் படைச்சிருக்கான். சுப்ஹானல்லாஹ். அவங்களுடைய படைப்பை பத்தி சிந்திக்கிறதுக்கான ஒரு இதுவாவும் இருக்குது. இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் ஏன் நமக்கு சொல்லி காட்டுறான்? நிராகரிக்க கூடாது, மனம் போனபடி வாழக்கூடாது, அவனுக்கு கட்டுப்பட்ட வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிறது தானே. இன்னும் ஒரு சில விஷயங்கள் நான் சொல்லிடுறேன். அதாவது ஒரு டைம் ரிலேட்டடா என்னன்னா வந்து ம். அல்லாஹ் சூரா ஹஜ் 22வது சூரா 47வது வசனம். அதுல பார்த்தா அல்லாஹ் சொல்றான், நபியே எச்சரிக்கப்பட்ட தண்டனையை அவசரமாக வர வேண்டும் என உம்மிடம் அவர்கள் கோருகிறார்கள். அல்லாஹ் தனது வாக்கை அறவே மாற்ற மாட்டான். நிச்சயமாக அது உமது இறைவனிடம் ஒரு நாள் என்பது நீங்கள் எண்ணக்கூடியவற்றிலிருந்து உங்கள் நாட்களின் கணக்குப்படி 1000 ஆண்டுகளை போன்றதாகும். ஸோ இப்ப அந்த ஒளி ஆண்டுகளோட அந்த நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்குறோம் தானே. ஸோ அல்லாஹ் வந்து இந்த மாதிரி ஒரு சில வசனங்கள நமக்கு சொல்லியிருக்கான். நம்ம கனெக்ட் பண்ற மாரி இல்ல. 1000 ஆண்டுகள் இருக்கும் அந்த மறுமை நாளு அப்படிங்கிற மாரியும். இன்னொரு சூரா சஜ்தால 5வது வசனத்துல வானத்திலிருந்து பூமி வரை உள்ள எல்லா காரியத்தையும் அவன் திட்டமிட்டு நிர்வகிக்கின்றான். பிறகு ஒரு நாளில் அது பூமியில் இறங்குகிறது. பிறகு அதே ஒரு நாளில் அது அவன் பக்கம் உயர்கிறது. அந்த ஒரு நாளின் அளவு நீங்கள் எண்ணுகின்ற கால அளவின்படி 1000 ஆண்டுகளாக இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். கடைசியா சூரா மாரிஜ்ல 4வது வசனத்தை, இந்த வசனங்கள்லாம் இன்ஷால்லா நீங்க போய் எடுத்து அதுக்குரிய தஃப்சீரை படிச்சு பாருங்க. நான் உங்களுக்காக அல்லாஹ் கூட சொல்லியிருக்க அந்த வசனங்களை மட்டும் சொல்றேன். வானவர்களும் ஜிப்ரீலும் அவன் பக்கம் ஒரு நாளில் ஏறுகிறார்கள். அந்த ஒரு நாளின் அளவு 50,000 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த 3 வசனங்களை இந்த நம்மளுடைய ஆண்டுகள் ரிலேட்டடா இல்லாம டிஃப்ரெண்டா இருக்குங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருக்கிறோம். ஸோ இப்ப நம்ம இந்த ஒளியாண்டுகளை பத்தி படிக்கும் போது நம்மளுக்கு அது இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு நிதர்சனமா நம்மளுக்கு தோணும் தானே. அந்த விஷயத்துக்காக இது பண்ணேன். இந்த 3 வசனங்களை இன்ஷால்லா நீங்க பாருங்க. விண்மீன் மண்டலத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் ஒரு விஷயங்கள். விண்மீன் மண்டலம்னா என்னன்னா, விண்மீன் மண்டலத்துல வந்து பெரும்பாலான இந்த பெரிய விண்மீன் திரள் இருக்கு தானே, அதோடைய மையத்துல வந்து கருந்துளைன்னு ஒண்ணு இருக்குமா. அந்த கருந்துளைன்னா வந்து அதை பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த பிளாக் ஹோலுக்கு பல தன்மைகள் இருக்கு. அது ஏன் அந்த இடத்துல இருக்குது அப்படிங்கறத பத்தி எல்லாம் பல மாதிரியான ஆராய்ச்சிகள்லாம் இருக்குது. அது இந்த இடத்துல நான் எதுக்கு மென்ஷன் பண்றேன்னா, அந்த விண்மீன் எப்படிலாம் உருவாச்சு, அது எதை கொண்டெல்லாம் உருவாயிருக்குது அப்படிங்கும்போது விண்மீன் திரளோட ஒரு மெயினான பகுதி வந்து அதுல இருக்க மையப்பகுதி கருந்துளை.
அப்படிங்கிறது. அப்புறம் விண்மீன் திரள்கள் வந்து பல்வேறு வடிவங்கள்ல இருக்கும். பெரும்பாலும் சுழல் வடிவத்துல நம்ம இந்த இடத்துல பார்க்குற மாரி இருக்கும். அது இல்லாம நீள்வட்டங்கள், அதே போல ஒழுங்கற்ற தோற்றங்கள் இதெல்லாம் கொண்டவையா இருக்கும். இந்த சைடுல வச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த பிக்சர்ஸ் இந்த மாதிரி எல்லா ஷேப்லயும் விண்மீன் திரள் இருக்கும். விண்மீன் திரள்னா இந்த மாரி மட்டும் தான் இருக்கும்னு இல்ல. பல வகையான வடிவங்கள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விண்மீன் மண்டலத்த படைச்சு வச்சிருக்கான். இது இல்லாம விண்மீன் மண்டலத்த பத்திய லாஸ்ட் ஒரு சில விஷயங்கள். விண்மீன் திரள்கள் அவற்றின் பரஸ்பர ஈர்ப்பு விசையால் ஒண்ணா இணைக்கப்பட்டு சுமார் 100 அல்லது அதற்கும் குறைவான உறுப்பினர்களை கொண்ட குழுக்களா ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கு. பெனாத்திர் சிஸ்டர் சொன்ன மாதிரி அந்த விண்மீன் மண்டலங்கள் குழுவா இருக்குமா. அது மட்டும் இல்லாம கொத்துக்கள் எனப்படும் பெரிய கட்டமைப்புகளில் ஆயிரக்கணக்கான விண்மீன் திரள்கள் இருக்கும். கிளஸ்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு கொத்து இப்ப நம்ம சொல்றோம் தானே அந்த திராட்சை கொத்து அப்படிலாம். அது மாதிரி ஒரு விண்மீன் கொத்துல ஆயிரக்கணக்கான விண்மீன் திரள்கள் இருக்கும். இப்படின்னும் இந்த குழுக்கள் மற்றும் கொத்துக்கள் இதெல்லாம் ஈர்ப்பு விசையில இல்லாம மொத்தமா சேர்ந்து அது இருக்கிற அந்த இதுக்கு பேர் வந்து சூப்பர் கிளஸ்டர்ஸ். அது இருக்கிறதுலே ரொம்ப நிறைய கிளஸ்டர்ஸ் ஆயிரக்கணக்கான விண்மீன் திரள்களும் அந்த குழுக்களும் சேர்ந்ததை சூப்பர் கிளஸ்டர்ஸ் இப்படின்னு சொல்றாங்க. ஸோ நம்ம இன்னைக்கு பார்த்த விஷயத்த சம்மரைஸ் பண்ணணும் அப்படின்னா மெஜாரிட்டி நம்ம மெயினா பார்த்தது என்னன்னா விண்மீன் மண்டலம்னா என்ன, அப்புறம் ஒளியாண்டுனா என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். விண்மீன் மண்டலம்னா என்ன? வாயு, தூசி மற்றும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களோட சேர்ந்து அது மட்டும் இல்லாம அதோடைய சூரிய மண்டலத்துடைய தொகுப்பு தான் விண்மீன் மண்டலம் அப்படின்னும். ஒரு ஒளியாண்டுனா அது வந்து 6 ட்ரில்லியன் மைல்கள் கடக்கக்கூடிய விஷயம் தான் வந்து ஒரு ஒளியாண்டு அப்படிங்கறத பத்தியும் பார்த்தோம். ஒரு செகண்ட வந்து நம்மளுடைய கார்ல போறோம்னா 4 மாசம் இருக்கும். ஒரே ஒரு செகண்ட், அதாவது 1,86,000 மைல் ஒரு செகண்ட் வந்து ஒளி கடக்கும். ஸோ அந்த தூரத்தை நம்ம கவர் பண்ணணும்னா 4 months எடுக்கும் கார்ல போனா. அதே நம்ம ஃபிளைட்ல போனோம்னா 2 வாரம் எடுக்கும். இதெல்லாம் அப்ராக்சிமேட்டா ரஃப்லி. சுப்ஹானல்லாஹ். அப்போ அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய படைப்பு, அவனுடைய ஆற்றல் நாம சும்மா ஓதிட்டு சும்மா படிச்சுட்டு எடுத்து வச்சுட்டு போனா தெரியாது. இப்படி ஆய்வுகள் பண்ணி பார்க்கும்போதுதான் நம்மளுடைய ஈமான் அதிகரிக்கக்கூடியதா இருக்கு, நம்மளுடைய நம்பிக்கையில உறுதி இருக்கு. யார் ஒருத்தர் அவனிடம் சரணடையக்கூடியவர்களா இருக்கிறார்களோ அவர்களுடைய எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொள்வதில் அல்லாஹ் போதுமானவன். இன்னைக்கு சூரா ஷுஆரால நம்ம படிச்சோம். வந்த சகோதரிகள் எல்லாருக்கும் தெரியும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய ஆற்றலை, அவனுடைய வல்லமைய, அவனுடைய நுண்ணறிவை, அவனுடைய விசாலத்தை நாம தெரிஞ்சுக்கிறதுக்கு அல்லாஹ் அவனுடைய வேதத்திலையும் ஏராளமான விஷயங்களை சொல்லியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையை கொண்டு இன்னைக்கு படிச்ச விஷயங்கள்லாம் நமக்கு நிறைய புதிய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்கு. ஜியோகிராஃபி நம்ம போய் ஸ்கூல் முடிச்சு, காலேஜ் முடிச்சு, யூனிவர்சிட்டியில போய் படிக்க வேண்டிய படிப்புகளை அல்ஹம்துலில்லாஹ் வீட்டுல இருந்தபடி அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையை கொண்டு குர்ஆனையும் சயின்ஸையும் ரிலேட் பண்ணி கம்பேர் பண்ணி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் ஏற்படுத்தி கொடுத்துருக்கான். இந்த அழகிய வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொருத்தரும் அவனுடைய வல்லமையை புரிந்து நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும். இன்ஷா அல்லாஹ். யா அல்லாஹ் அப்படிப்பட்ட நன்மக்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள் புரிவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.